அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வினோத போராட்டத்தில் ஈடுபட்டார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. திமுக அரசு ஆட்சியை விட்டு அகற்றப்படும் வரை நான் செருப்பணிய மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் சாட்டை எடுத்து நானே என்னை அடிச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வினோதமான போராட்டத்தில் ஈடுபட்டார். அதில் அவர் யூஸ் பண்ண சாட்டை உண்மையான சாட்டையே இல்லையாங்க. இதுதான் அவர் யூஸ் பண்ண சாட்டை, 120 ரூபா மட்டும்தானா. இது சினிமாவில் யூஸ் பண்ணுற சாட்டையான். அது மட்டும் இல்லாமல் நான் இனிமேல் செருப்பே போட மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. செருப்பு போட மாட்டேன்னு சொன்னவர் போகிற வர இடமெல்லாம் கையோடு அவருடைய ஷூவை கையோடு தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ, ஷூன்னு சொன்னால் வேறு ஏதாவது ஞாபகம் வந்துட போகுது நம்ம மக்களுக்கு. சரி, அதை விடுங்க. ஆனால் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார், ஏன் செருப்பை தூக்கிக்கிட்டே அலைகிறாரு? திமுக ஆட்சியில் தான் இருக்குது. செருப்பு போட மாட்டாருன்னா அப்போ மீடியா கிட்ட காட்டணுமா? செருப்பு போட மாட்டேன், ஆனால் நான் செருப்பு போடலைன்றதை காட்டிப்பேன். விளம்பர அரசியல் லைம் லைட்டில் இருக்க விரும்புகிறாப்புல அண்ணாமலை. அதிமுக மாதிரி காணாமல் போயிடக்கூடாது இல்லையா. அப்படி லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மக்கள்கிட்ட திமுகவை தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க சைடில் பாஜகவுக்கு வாக்கு வாங்கலான்ற கனவோட சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. மீம்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் க்ரியேட் பண்ணி மிரட்டி விட்டுட்டு இருக்காங்க. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த மீம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல அமைதியாக பழமாட்டம் இருக்கிற அண்ணாமலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடாவடியாக இருக்கிற அண்ணாமலை. இது எப்படி போட்டிருக்காங்கன்னா, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்க மாமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறா. ஆனால் பாருங்களேன், சாட்டைக்கு கூட தெரிஞ்சிருக்கு அண்ணாமலையை எங்கே போய் அடிக்கணும்னு சொல்லி 2 தடவை கழுத்தை போய் சுற்றிருக்கு. அநியாயமாக வரி விதிச்சதுக்கலாம் இந்த மிஸ்டர் அண்ணாமலை அவர் ஏதாவது சாட்டையால் அடித்து கொண்டாரா அவரை? தேர்தல் பத்திரம் அப்படின்ற பேரில் பாஜக செஞ்ச மெகா ஊழலுக்கு அதை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சாட்டை எடுத்து அவரை அடிச்சுக்கிட்டாரா? மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் ராத்திரியோட ராத்திரியாக செல்லாதுன்னு அறிவிச்சு பண மதிப்பிழப்பு அப்படின்ற பேரில் இந்த மோடியோடைய அரசு மக்களையெல்லாம் போட்டு துன்புறுத்தினாங்களே, அதுக்கு எதிராக ஏதாவது சாட்டை எடுத்து அடித்தாரா? அரசு நிறுவனங்கள் மக்களுடைய வளங்களையெல்லாம் அதானிக்கு தாரவாத்து கொடுத்தாரே மோடிஜி, அதை எதிர்த்து ஏதாவது சாட்டை எடுத்து அடித்தாரா? மாட்டுக்கறி வச்சுருந்ததுக்காக இஸ்லாமியர்களெல்லாம் நிறைய இடங்களில் அடிச்சடிச்சு கொண்டாங்கல்ல சங்கிகள், அதை எதிர்த்து என்னைக்காவது அண்ணாமலைஜி சாட்டை எடுத்து அவரை அடிச்சிருக்காரா? பில்கிஸ் பானு வழக்கில் பார்ப்பனர்கள்லாம் நல்லவர்கள், நல்ல பண்பாடு உடையவர்கள் அப்படின்னு சொல்லி குஜராத்தில் நீதிமன்றத்திலிருந்து விடுவிச்சாங்க தெரியுமா? அதுக்கு எதிராக அண்ணாமலை சாட்டை எடுத்து அவர் அடித்து போராட்டம் பண்ணாரா? இப்படி நாட்டில் நடந்த எந்த அநீதிக்கும் சாட்டை எடுத்து அவர் அடித்து கேள்வி கேட்காத அண்ணாமலை, இந்தியா என்னும் இந்த நாட்டில் இந்த பாஜக அரசால் நிகழ்த்தப்பட்ட அத்தனை அநீதிகளுக்கும் முட்டு கொடுக்குறதே தன்னுடைய தர்மமாக வச்சிருக்கிற மிஸ்டர் அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள்லாம் தான் 2026 சாட்டையால் அடிக்க போகிறாங்க. ஆடு மேட்சவரை ஐபிஎஸ் ஆக்குனது புரட்சியாளர் அம்பேத்கருடைய சட்டம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பைத்தியக்காரனாக்குனது இந்த சனாதனம். மயிறு என்பது வழக்க சொல்லலாம். யார் சொன்ன தெரியுமா? அண்ணாமலை. எதுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வடக்கு தெற்கு மயிறு அப்படின்னு பேசினாப்புல. அதில் அவர் யூஸ் பண்ண மயிரை பற்றி கேட்டிருக்காங்க. என்னங்க நீங்கள் மயிருன்னெலாம் பேசுனீங்கன்னா, மயிருன்றது வழக்க சொல்லலாம். அப்போ நம்மளாம் சரிடா மயிறு, எப்படிடா இருக்க மயிறு அப்படின்னு கேட்டால் வழக்க சொல்ல ஏற்றுப்பாரா அண்ணாமலை? இதில் வேற சாட்டை எடுத்து நாட்டை திருத்துன்னு பாட்டு பிஜிஎம்லாம் போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த சங்கி பயலுக. டேய், யாரா நீங்கள்லாம்? ஏய், சிரிக்கிற? சி. இதில் இந்த சங்கி பயல்கள்லாம் என்ன பதிவு போடுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை உள்ள அண்ணாமலை கற்பழித்தவனை கண்டிக்கிறார், ஆண்மை இல்லாதவன் அண்ணாமலையை கலாய்க்கிறானா. அவன் எங்கடா கண்டிச்சான்? செருப்பு போட மாட்டேன் சாட்டையால் அடிச்சுக்க போறேன்னு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்காப்புல. அப்போ கலாய்க்காம என்ன கூப்பிட்டு வச்சு விருது கொடுப்பாங்களா? இந்த பாஜகவில் இருந்து எஸ்ஆர் சேகர்னு ஒருத்தர் உண்டு இல்லையா, அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னு பாருங்கள். தமிழ்நாட்டின் பெண்களை காப்பாற்றுவதற்காக தன்னைத்தானே வருத்தி சாட்டையால் அடித்து கொண்ட சம்பவத்திற்கு பிறகு அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்காரு. உள்ளார நம்ம அர்ஜுன் ஜொம்பத்தெலாம் இருக்காருங்க. இந்த பதிவை பார்த்தா சிரிப்பு வரலையா? பெண்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக இவர் சாட்டையால் இவரே அடிச்சுக்கிட்டாராம். நீங்களே உங்களை கலாச்சிக்கிட்டா அப்போ நாங்கள்லாம் எதுக்குங்க? நாட்டில் அங்கங்கே பெண்களுக்கு எதிராக எவ்வளோ அநீதி நடக்குது, அதுலேயும் இவங்க ஆள்ற மாநிலங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டாரா? அடிச்சுக்க மாட்டார். இங்கே குற்றவாளியாக பிடிச்சாச்சு, அவனுக்கு தக்க தண்டனையை கொடுக்கறதுக்கான வேலைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? இது நடந்திருக்கவே கூடாது. என் கமெண்ட்டில் எல்லாரும் என்னென்னா, சில பேர்லாம் உனக்கு தெரியல தம்பி, உனக்கு இதை பற்றி பேச தெரியல. என்ன பேசணும்? அந்த பொண்ணு என்ன இருந்தாலும் போயிருக்கக்கூடாது. எப்பவும் அந்த பொண்ணையே டார்கெட் பண்ணுறது. அந்த ஒரு பையன் விட்டுட்டு போனான்ல, அவனை பற்றி பேசுங்களேன். யாராவது அவனை பற்றி பேசுகிறாங்களா? பேச மாட்டேங்கிறாங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், யூடியூப்லலாம் நிறைய பேர் பேசுகிறத பார்க்குறேன்.
எல்லாரும் அந்த பொண்ணை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. படிக்க அனுப்புனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா, இந்த வயசில் இது தேவையா, காலேஜுக்கு படிக்க தானே போகணும், அங்கே போய் என்ன லவ் பண்ணுறது. ஒரு 18 வயசு ஆன பொண்ணுக்கு அவளுடைய வாழ்க்கை துணையவோ அவள் லவ் பண்ணுறதுக்கு ஒரு பையனையோ தேர்ந்தெடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்குது. அவள் ஏன் அங்கே போனா, என்ன இருந்தாலும் போயிருக்கக்கூடாது, அவன் கூட போயிருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அவள் காதலிச்ச அந்த பையன் அந்த இடத்துல அவளை விட்டுக்கிட்டு ஓடினான்ல, அதை யாராவது கேட்குறீங்களா நீங்கள்? ஒரு தனிநபர் அவன் அவனுடைய கிறுக்குத்தனத்தால் அவன் பண்ணுற தப்புக்கு காவல்துறை ஏதாவது பண்ணியிருக்கணும், கவர்மெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கணும்னா என்ன, அவங்களாம் நான் பேட்மேன், சூப்பர்மேன், ஸ்பைடர்மேனா? அவங்களும் சராசரி மனுஷங்க தான்ற வாதத்தை வச்சு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்குறேன். தப்பு செய்கிறான்னா அவன் அதுக்கான தண்டனையை தான் கொடுக்க முடியுமே ஒழிய தப்பை தடுத்துருக்கணும்னா அந்த மாதிரி வேலையில் அந்த மாதிரி இடத்துல உங்களை இது மாதிரி யாராவது இருந்து கேட்கணும். அப்படின்னா இது என்ன அப்படின்றது புரியும். அவங்க தடுத்துருக்கணும்னா என்ன பண்ணியிருக்க முடியும்னு சொல்லுங்கள். இந்த குற்றவாளியை எதுக்கு வெளியே விட்டாங்க, இதுக்கு முன்னாடி இவன் நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அவனை வெளியே விடுறது மாதிரி தான் நம்மளுடைய சட்ட அமைப்பே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் வெளியே வரான், ஜாமீனில் வரானோ இல்லை அவனோட தண்டனை காலம் முடிஞ்சு வரானோ, அவன் வெளியே வரான், இந்த மாதிரி அடுத்தது ஒரு குற்றத்தை பண்ணுறான் அப்படின்றதுக்கு கவர்மெண்ட் எப்படி பொறுப்பாக முடியும், காவல்துறை எப்படி பொறுப்பாக முடியும்? இதை எப்படி தடுத்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதை விட்டுக்கிட்டு அந்த பொண்ணையே தப்பாக பேசுறது ஒரே ஒரு தப்பு. அந்த பொண்ணு சூஸ் பண்ண பையன், அந்த பையன் இந்த மாதிரி விட்டுட்டு போனதை நான் என்னுடைய கருத்து என்னென்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணு தவறு பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணினதோ, அந்த பொண்ணு அந்த மாதிரி போனதோ, அந்த பொண்ணு அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருந்ததோ இல்லை என்னமோ, அது அவங்க பாலியல் ரீதியாக ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அது காலேஜோடைய ஒழுங்கு நடவடிக்கை ரிலேட்டடான ஒரு மேட்ரு, அது அவங்களோட மேட்ரு. அதை பற்றி பேசக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அவளை கார்னர் பண்ணி அவள் என்ன இருந்தாலும் இதை பண்ணியிருக்கக்கூடாது, அவள் 8:30 மணிக்கு போயிருக்கக்கூடாது, ஏன் ஒரு ஆம்பளை பையனோட அந்த நேரத்தில் போகிறான் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கேனத்தனமாக இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இன்னும் இது மாதிரி பண்ணுறதுக்கெலாம் எவெல்லாம் இருக்கணும் அவனுக்கெல்லாம் இன்னும் அட்வான்டேஜாக போயிடும். அந்த விட்டுட்டு போனாலே அந்த பையன், அவளுடைய காதலன், அந்த பையன் அவன் தப்பிச்சா போதும், நமக்கு மானம் போயிடக்கூடாது, வெளியே தெரிஞ்சதுன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, வீடியோ வேறு எடுத்து வச்சுட்டான் அப்படின்னு பயந்துட்டு ஓடனா இல்லையா, அது எவ்வளோ தவறான ஒரு மனநிலை. அதை தானே கண்டிக்கணும். அந்த பொண்ணு இந்த இடத்துல எங்கேயுமே தப்பு செய்யலை. தப்பே செய்யாத ஒரு பொண்ணை அவதான்னு சொல்லி அவளையே டார்கெட் பண்ணி அவளையே கார்னர் பண்ணுறது அப்படின்றது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? சரிப்பா, அதை விடுங்க. இப்போ நம்ம அண்ணாமலை சாரை பற்றி பேசுவோம். சாட்டையால் அவரை அடித்து பெரிய போராளி மாதிரி காட்டிக்கலான்னு நினச்சாப்புல, ஆனால் அவர் ஒரு கோமாளி ஆகிட்டாப்புல கடைசியில். ஐயோ பாவம். லண்டனில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டிக்கான மரியாதையே போச்சே இவரால். இப்போ அங்கே படித்தவங்க யாராவதுலாம் இதெல்லாம் பார்க்குறாங்க, இந்த சம்பவத்தையெல்லாம் சொன்னால் என்ன நினைப்பாங்க? நம்ம கூட படித்த ஒரு பையன், ஐயோ பாவம் என்ன இப்படி ஆயிட்டான் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உடலை வருத்தி கொண்டு ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டா அதுக்கான பலன் கிடைக்குமா? என்ன அறிவு! உடலை வருத்திக்கிட்டு மக்கள் நலனுக்காக நிற்கணும், அப்போ தான் அதுக்கான பலன் கிடைக்கும். இப்படி கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா பலன்லாம் கிடைக்காது. திமுகவை அழிக்க போகிறேன்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல, இன்றைக்கி அவரை அடிச்சுக்கிறாப்புல. என்ன ஒரு பரிதாப நிலை. இந்த காணொலியை பாருங்கள். இந்த சாட்டையால் அடித்தா வலிக்காது அப்படின்றதுக்கான ஆதாரம். இது தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய சாட்டை, இது வலிக்காதான். இப்போ காமெடி என்ன தெரியுமா? இந்த அண்ணாமலை பண்ணதை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பேர் அதே மாதிரியே சாட்டையை வாங்கி அடிச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறாங்க. பாவங்க. காஞ்சிபுரம் மாவட்ட பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி இந்த மாதிரி அவரை அடிச்சுக்கிறாப்புல அண்ணாமலை மேலே இருக்கிற பற்றால. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த படுத்து கிடக்கிறார் இல்லையா, இவர் அண்ணாமலையோட ஆதரவாளரான். இவரே அடிச்சுக்கிட்டு சாட்டையால் அடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. பாவம். பெரியார் சும்மாவா சொன்னார், உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட உன் அறிவு பெருசு, அதை சிந்தின்னு சும்மாவா சொன்னார்? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாங்க வளர்ச்சி. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் அறிவில்லாத மக்கள்லாம் இருக்கிறத பார்க்க பாவமாக இருக்குது. இப்போது இவர் அடித்தார், இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு, ஆனால் அண்ணாமலைக்கு எதுவுமே ஆகலையே. இதிலேருந்து என்ன தெரியுது? அந்த சாட்டை போலியான சாட்டை. ஒரு உண்மையான தலைவன் தொண்டர்களுடைய அறியாமையை போக்கி அவங்கள திருந்ததுக்கு வழிவகுப்பான். ஒரு தற்குறி சாதாரண தொண்டனையும் பைத்தியக்காரனாக்கி விட்டுருவான். உண்மையை சொல்லணும்னா இவருடைய எதிர்ப்பாளர்கள் கூட இவர் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பார்னு சத்தியமாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நான்லாம் நினச்சி கூட பார்க்கல இப்படி முட்டாள்தனமாலாம் இறங்குவாப்பில் அண்ணாமலை அப்படின்ட்டு. அந்த ஃப்ராடு போலியான சாட்டையை கொண்டு அடித்து சீனை கிரியேட் பண்ணி ஒரு கவன ஈர்ப்புக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இவங்களும் அது மாதிரி சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு வேண்டன்ற பேரில் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறாங்க. பாவம். ஜெய் ஸ்ரீராம்.
ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். எல்லாம் ஓகே, நான் கடைசியில் ஒருத்தன் வந்து தடுத்தான் பார்த்தீங்களா, அப்போவே தெரியலையா இதுவும் நாடகம் தான் அப்படின்ட்டு. இவங்களே கலாய்ச்சிக்கிறாங்க பாருங்களேன். அண்ணாமலை நேத்திக்கு அடிச்சுட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து ஓடி வந்து இப்படி கட்டி பிடிச்சி, தம்பி பண்ணாதீங்க தம்பி, வேண்டாம் வேண்டாம் சாட்டையடி வேண்டாம் அப்படின்னு ஒருத்தர் வந்து தடுத்தாப்புல. அது எல்லாமே நாடகங்க, எல்லாம் சொல்லி வச்சு நடந்த விஷயம். இப்போ இவங்களையும் பாருங்கள், அதே பாணியில் ஓடி வந்து தடுக்கிறாங்களாமா. இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள்லாம் இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன, எல்லாரும் வாயில் ஏதாவது வந்த போது இன்னும் முட்டாளாக இங்கே இருக்கிறவங்களாம் இதை பார்த்துட்டு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கெத்தா எப்படி இருக்காருன்னு. இப்போ பாருங்கள், ஜோக்கர் அண்ணாமலை ஆகிட்டார். வடிவேலு ஃபீல்ட் அவுட்டு, சந்தானம் சூரியெல்லாம் வந்து ஹீரோ ஆகிட்டாங்களா. கரெக்டாக இதெல்லாம் கணிச்சு கரெக்டாக தலைவன் இறங்குறான். இந்த நேரம் நம்ம போய் காமெடியன் ஆயிடணும், அப்போ தான் நம்ம லைம் லைட்டில் வந்து பயங்கரமாக பிரகாசிப்போம்னு சொல்லிட்டு பக்காவான டைம் செட் பண்ணி வந்திருக்காப்புல அண்ணாமலை. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.